Hallelujah. I want you to turn to Psalm chapter 8, 3 and 4. இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா it talks about உமது விரல்களின் கிரிகள் ஆகிய உம்முடைய வானங்களை நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இது தாவீதுடைய ஒரு ஜெபம், தாவீதுடைய ஒரு குவெஸ்டியனரிங். அவன் இதை கேட்கிறாரு. அவரு என்னன்னா, God you are so big. அவர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாருங்க? When I see ஆண்டவரே, இந்த வானங்களை பாக்குறேன், நட்சத்திரங்களை பாக்குறேன், சூரியனை பாக்குறேன், சந்திரனை பாக்குறேன். When I see it, ஆண்டவரே, I remember, தாவீதுடைய சொல், நான் நினைச்சு பாக்குறேன் ஆண்டவரே, உங்களுடைய கை விரலினால் இவைகள் எல்லாம் நீர் ஸ்தாபித்து இருக்கிறீர். ஆனால் நீங்க ஸ்தாபித்து இருக்கிறீங்க. இட்ஸ் ஆல் யோர் ஒர்க் ஓ காட். இதெல்லாம் சிருஷ்டித்தவர் நீர். இப்படியாப்பட்ட தேவன் வானத்துல சிங்காசனம் வைத்து பூமியில பாதபடி. அவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய தேவன், how is it possible? மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் who is he Lord? Who is he? அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் நாம எம்மாத்திரம். we are worth for nothing. ஹல்லேலூயா. ஆனா பைபிள் இங்க சொல்லுது, நம்ம நினைக்கிற தேவன் அவர், நம்மை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ பேதுருல 1 பேதுரு 5 வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லும், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை நினைக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவர். நமக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கிறோம், many a times சில நேரத்துல யார் so lonely, தனிமையை உணர்வோம். எல்லாரும் இருந்தும் you feel so lonely. காரணம் என்னன்னா, வாட் யூ கோ த்ரூ, நீங்க கடந்து போய் கொண்டு இருக்கிற பாதை, நீங்க கடைந்து உங்க வாழ்க்கை, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் யூ அண்ட் அரவுண்ட் யூ, தேர் இஸ். எவ்வளவு பேர் கேட்கலாம், சில நேரத்துல என்னத்தை கேட்கறதுன்னு இருப்பாங்க. பட் யூ நீட், சிலருக்கு என்ன இருக்குதுங்க, somebody should come and ask. ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை வந்து கேட்டா போதும், அது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். சோ இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிற நமக்கு இருக்கிறது. சோ நம்ம அது தப்பு, அது யாரும் நினைக்க, பிகாஸ் நமக்கு என்ன இருக்குதுங்க, even though we know that God is watching over, அவர் உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. அவர் ஒரு தாய் மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லைன்னு எழுதி இருக்கிறது. சோ அவர் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர் என்று எழுதி இருக்கிறது. இதெல்லாம் பைபிள் வசனங்கள் எழுதி இருந்தாலும் நம்ம கண்ணுல பாக்குறோம் பாருங்க, அந்த நம்ம நேசிக்கிறவங்க நம்ம விசாரிக்கணும், நம்ம கேட்கணும்னு நமக்குள்ள ஒரு மனசுல, உள்ளத்தின் ஆழத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நப்பாசம் இருக்கும். அது நடக்காத போது யூ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், யூ கெட் அஜிடேட்டட். நான் தனியா இருக்கிறேன், என்ன யாரும் நினைக்கிறது இல்லைன்னு. பட் என்ன, அநேக நேரத்துல என்ன மறந்துடுறோம்னா, இட் வில் ஹேப்பன். மனுஷருக்கு அது இயற்கை. அவர்கள் மறந்து விட முடியும், அவங்க நினைக்காம இருந்து விட முடியும். இன்னைக்கு பேசுவாங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி இல்லாம போயிட முடியும். பட் ரிமெம்பர் ஒன் திங், உங்களையும் என்னையும் மறக்காதவர் ஒருவரே ஒருவர், அவர் நம்முடைய அன்பு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஈவன் ஆன் த கிராஸ், அந்த சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் போது கூட, when he was writhing in pain, வழியில அவர் துடித்து கொண்டு இருக்கும் போது கூட அவர் என்ன பண்றாருங்க, தன் தாயாரை பார்த்து அப்படியே சும்மா இருக்கல, என்ன பண்றாரு, யோவானை அழைத்து சொல்றார், இதோ உன் தாய். அவனை பார்த்து சொல்றார், யோவானை பார்த்து, இதோ உன் மகன். மரியாதை பார்த்து சொல்லுவாரு. So he was looking, he was concerned. So இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. யூ ஹாவ் த பெஸ்ட் பர்சன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்க பட்சத்துல இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்துல இருக்கிறார் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. He is on your side, he is with you.
உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இத்தனை வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. So why do you want to feel? யாரும் கூப்பிடலையா, யாரும் கேட்கலையா? Remember, God is looking at it. கர்த்தர் அதை பார்த்துட்டு இருக்கிறார், கர்த்தர் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். Hallelujah. கர்த்தருக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல. God knows everything. I want you to show அவர் காண்கிறவர், அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார் என்பதை I want you to show in the scripture. How wonderful is our Lord Jesus Christ. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா, அங்க you see பெதாஸ்தா என்ற ஒரு இடத்தை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கும். அங்க இட்ஸ் இன் ஜெருசலேம் எழுதியிருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குருடர், சப்பானி, சூம்பின உறுப்புடையவருக்கு முதலான வியாதிக்காரர் அநேகர் அங்க படுத்து இருந்தாங்களாம். there were so many sick people. Hallelujah. பல வியாதிகளில் இருந்தாங்க. எதுக்கு அங்க வந்து படுத்து இருக்காங்கன்னா, they had சொல்லி சில அந்த இடத்துல அந்த தண்ணீர் ஒரு நடுத்துல ஒரு சின்ன குளம் இருக்கும். அது திடீர்னு ஒரு தேவ தூதன் வந்து கலக்குவாராம். அது கலங்கும் போது யார் முதல்ல போய் இறங்குறாங்களோ அவங்க குணம் அடைஞ்சிருவாங்கன்ற ஒரு காரியம் அங்க இருந்தது. So the people, யோசிச்சு பாருங்க, ராத்திரியில அவங்க நிம்மதியா தூங்கி இருக்க முடியுமா? ராத்திரி தேவ தூதன் வந்துட்டு என்ன பண்றது? They eyes were always looking into the pond. அங்க இருக்கிற தண்ணி மேலதான் அவங்க கவனம் இருந்திருக்கும். அவங்க நிம்மதியா சாப்பிட்டாங்களா தெரியாது. They thought யாரும் எங்களுக்கு இல்ல. They thought somebody எப்படியாச்சும். See, யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க, இந்த வியாதியோட இருக்கிறாங்க. அவங்க சொந்தங்கள், குடும்பங்கள் கூட இருந்ததா தெரியாது. பட் யூ see sick people over there. இப்ப எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது சொந்தங்கள், உறவுகள் இருந்தாலும் வந்து விசிட் பண்ணி போயிருவாங்க. விசிட்டர்ஸ் தான் எல்லாருமே. சொந்த குடும்பத்துல கூட ஓன் பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறத வந்துட்டு பாத்துட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. யூ பிலீவ், அவங்கள நம்பி நாம விட்டுட்டு வருகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்போ போனாக்கா அப்ப கூட என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை இல்லையே, மனைவி இல்லையே, என் கணவன் இருந்துதான் நல்லா இருந்திருக்குமா, ஐ குட் ஷேர் மை ஹார்ட்னு கூட நினைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு கட்டத்துல தான் நாம இருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து பிரசன்ட்லி அதுதான். சோ அந்த நேரத்துல என்ன நினைக்கிறோங்க, சில நேரத்துல நமக்கு குடும்பத்துல ஒரு சின்ன இஷ்யூ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். என்னை இப்ப பாக்குறது இல்ல, என்னை எடுக்கிறது இல்ல, என்ன கவனிக்கிறது இல்லன்னு சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். பட் குட் நியூஸ் என்னன்னா, உங்களை நினைக்கிறவர் ஒருவர் உண்டு, உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் மனுஷரை போல அல்ல, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் சிலுவையில உங்களுக்காக உங்க பாவத்தையும் சுமந்து கொண்டு சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர். அவர் பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. The devil wants you to forget about the true living God. அவர் உங்களை கவனிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடணும் தான் இந்த காரியங்கள் எல்லாம் காட்டி உங்களை புலம்ப வைக்கிறான். அப்படியாப்பட்ட இடத்துலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த பெதஸ்தாக்கு போகிறாரு. அங்க என்ன பண்றாருங்க, எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆனா போகிற வழியில என்ன இருக்கு, அந்த அப்படியே அந்த பெதாஸ்தாக்குள்ள பல அந்த மண்டபங்கள்ல போகும்போது he finds one man. அவனை பார்த்து, அவ எப்படிங்க 38 வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த மனுஷன் அங்க இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டாராம். அவங்க சொந்தங்களை பத்தி எழுதல, அவங்களுடைய யாரு அவனுடைய டீடைல்ஸ் அதிகமா எழுதல. பட் ஒரு டீடைல் மாத்திரம் இருக்குது, he was sick in his body for 38 years. So Jesus went to him. அவனை கண்டாராம். இன்னைக்கும் உங்களை கேட்கிறவர், விசாரிக்கிறவர் ஒருவர் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. யூ கால் அப்பான் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவர் உங்களை காண்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார், உங்களை மறக்காதவர். He knows every detail of your life. உங்க வழியின்
வேதனை தெரியும், உங்க போராட்டத்தின் காரியம் தெரியும். and only he has an answer for that. அதற்குரிய பரிகாரம் அவர்கிட்ட மாத்திரம் தான் இருக்குதுன்னு மறந்துடாதீங்க. ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, என்னை கேட்கிறவங்க இல்லையே, என்னை பார்க்கிறவங்க இல்லையே நினைக்காதீங்க. ஹalleluya. மனுஷன் அப்படிதான் இருப்பான். but you have a God. so he knows அவர் சரீரத்தில் அடைந்த பாடுகளிலே he knows every pain. உங்களுக்கு தலைவலி வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியும். உங்க அடிபட்டா எவ்வளவு வேதனை உண்டாகும் அவருக்கு நல்லா தெரியும். so look to your Jesus. அவர் உங்களை பார்க்க வராரு, அவர் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறாரு. இங்க அதான் நடக்குதுங்க. அவர் என்ன பண்றாருங்க, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். Gospel of Saint John chapter 5 verse 5 இருந்து பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். நோபடி யாரோ வந்து பார்த்தாங்க எடுத்தான். இயேசு கண்டார் அவன் வெகு காலமாய் வியாதி என்று அறிந்து, so he knows. உங்களை பார்க்கிறது மாத்திரமல்ல, he knows in detail about your suffering. எவ்வளவு நாள், எவ்வளவு வருஷம், எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு டாக்டர் என்ன எல்லாம் அவருக்கு தெரியும். he knows A to Z. உங்களை குறித்து அவருக்கு தெரியும். வெகு காலம் வியாதி உள்ளன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று இருக்கிறாயா என்று கேட்டார். விசாரிக்க வந்துட்டாருங்க. பார்க்கிறது மாத்திரமல்ல, விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு அவனை கேட்கிறார், அப்பா do you want to get healed? நீ சுகமாக விரும்புறியா? do you want to get healed? அவனுடைய கேள்வி என்ன, நான் எப்படி I am in the right placeல இருக்கிறேன், right moment வருது, but I miss that moment. அவன் சொல்றான். என்ன சொல்றான்? ஆமாண்டவரே, அவன் சொல்லாம சொல்றான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். சோ ஹி அங்கலாய்க்கிறான். ஆண்டவரே நான் பார்த்துட்டே இருக்கிறேன், அந்த தண்ணீர் கலங்கும் போது நான் எப்படியாச்சும் போய் இறங்கிடணும்னு நினைக்கிறேன், ஆனா nobody is there for me. என்னை கொண்டு போய் விடுறது யாரும் இல்ல. அதே போல நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்களா? nobody is there, nobody is there, nobody is there ன்னு. hallelujah. you may be expecting a miracle இந்த வழியிலன்னு, but God has something very special to you. அவன் பேசிட்டே இருக்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுவார், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனான். hallelujah. this is the way Jesus does. அவர் உங்களை காண்கிறவர் மாத்திரம் அல்ல, உங்களை விசாரித்து என்ன பண்றாருங்க, உங்களுக்கு வேண்டிய அந்த அற்புதத்தை அவர் he is the living water. அவன் குளத்துல இருக்கிற தண்ணீரை பார்க்கிறான். ஆண்டவர் சொன்னார், I am the living water. 7ஆம் அதிகாரத்துல சொல்ல, அவரே ஜீவ தண்ணீர். so he is the life giving spirit. இன்னைக்கும் he can do something for your life. நீங்க தனித்து விடப்பட்டு இருக்கிறீங்களா, ஒருவரும் இல்லைன்னு சொல்றீங்களா? hallelujah. உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். he already went to the cross, he already suffered. நீங்க இன்னைக்கு சஃபர் பண்ற எல்லாத்தையும் அவர் சஃபர் பண்ணி இருக்கிறார். மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்று நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து இருக்கிறாராம். hallelujah. he just went through everything that you are going through. அவருக்கு தெரியாதுன்னு மாத்திரம் நினைச்சுக்காதீங்க, அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். he is watching over you. உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு இப்ப இந்த இரவுல கூட I believe to someone God is asking, do you want a miracle? do you want to get healed? உங்களுக்கு இந்த அற்புதம் வேணுமா? God is willing to do that. உங்களுக்கு செய்ய அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். அதுதாங்க இயேசு. சங்கீதக்காரன் சொல்றான், இவ்வளோ பெரிய தேவன் மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். வாட் இஸ் ஹிம் லார்ட்? பட் ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய படைப்புப்பா, நீ என்னுடைய சிருஷ்டிப்பு. யூ ஆர் so special to me. நான் உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹalleluya. நான் உனக்கு வரலன்னா வேற யார் வர முடியும்? நான் உன்னை சுகமாக்கலன்னா யார் உன்னை சுகமாக்க முடியும்? ஹalleluya. உன்னுடைய பார்வை மாத்திரம் இன்னைக்கு மாறட்டும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
Jesus went and showed himself. Hallelujah. அவன் பேசுறான், அவனுக்கு விசுவாசம் கூட இல்ல, ஆனா ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் காட்டினார். Amen. இந்த இரவு நேரத்துல through this word Jesus has come to your place. உங்க இடத்துக்கு வந்து இருக்கிறார். Is watching over you. உங்களை பார்த்து கேட்கிறாரு, மகனே மகளே நீ சுகமாக விரும்புறியா? What is your prayer? What is your request? What is it you want? அவன் சொல்றான், எனக்கு ஹீலிங் வேணும் ஆண்டவரே, but there is no one. ஆண்டவர் சொல்ற, நானே சுகமாக்கும் மருந்து. I am the healer. Hallelujah. இந்த இரவுல just உங்க கண்களை திருப்புங்க, உங்க மனசை திருப்புங்க. I believe நீங்க இருக்கிற இடத்துல இயேசு ஜீசஸ் அங்க தேடிட்டு போனார் அவனை. அந்த சேம் வே இந்த இரவு நேரத்துல நீங்க எங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, இன் வாட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் நீங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, பட் நிச்சயமா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துக்கு தான் அவர் வந்து இருக்கிறார். அன்பு ரட்சகர் இயேசு நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். He knows your pain, he knows your suffering. எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனை, அந்த போராட்டத்தின் நடுவுல தான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், do you want to get healed? Hallelujah. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, நீங்க எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அதுல இருந்து உங்களுக்கு சுகம் வேணுமா? உங்க மன பாரத்திலிருந்து, மன கிளேசத்திலிருந்து, மன கஷ்டத்திலிருந்து God, Jesus is asking, do you want to get healed? Do you want to get healed? ஜீசஸ் நெவர் அவனுடைய பதில் காத்திருக்கல. அவன் சொன்னா பெதட்டுறான். இன்னைக்கு நாம கூட அநேக நேரத்துல நம்முடைய ஜெபத்துல சில நேரத்துல ஏதோ பிதற்றி கொண்டு இருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு அதை கேட்க போறது இல்ல. அவன் அந்த திமிர்வாத அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். தி சேம் திங் இரவுல கர்த்தர் உங்களுக்கு செய்வார், செய்து கொண்டு இருக்கிறார். முழு நிச்சயமா நம்புகிறேன். If not God wouldn't have given me the scriptures. There is something happening in somebody's physical body. உங்க சரீரத்துல, உங்க ஆத்மாவுல, உங்க மனசுல, உங்க இருதயத்துல ஏதோ ஒரு பாரம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். I believe tonight you will be healed. You will be, உங்களை ஆண்டவர் குணமாக்குவார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு மகிழ்ச்சியை மறுபடியும் கொடுப்பார். Hallelujah. May God bless you. God be with you.